திருமணத்திற்கு பின்னதாக சூடான உணவுகளை எடுத்துக்கொள்வதையே விட்டுவிட்டாலாம். எதற்காக என்று கேட்டால் ஒரு திருக்குறள் பதிலாக இருக்கிறது. நெஞ்சத்தால் காதலவராக வெய்துண்டல் அஞ்சுதும் வேபாக்க அறிந்து. என்னுடைய மனத்தில் என்னுடைய காதலன் நிறைந்து இருக்கிறான், ஒருவேளை நான் சூடான உணவு உட்கொண்டு விட்டால் அவருக்கு சுட்டுவிடுமோ என்பதால் நான் சூடான உணவுகளை எடுத்துக்கொள்வதையே தவிர்த்து விட்டேன். இதை ஆண்டாள் நாச்சியாருடைய பாடலிலும் நாம் காணலாம். கள்ளச்சகடம் கலக்கலிய காலோச்சி வெள்ளத்து அரவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் தேவர்களும் மெல்ல எழுந்து அறிகின்ற பேரரவம் கேட்டிலையோ. ஒவ்வொரு தோழியையாக ஆண்டாள் நாச்சியார் எழுப்புகின்ற பொழுது சொல்லக்கூடிய ஒரு பாடல். வெள்ளத்து அரவில் துயில் அமர்ந்த வித்தாக இருக்கக்கூடிய அந்த திருமாலை தன்னுடைய உள்ளத்தில் கொண்டிருக்கிறார்கள். யார்? முனிவர்களும் தேவர்களும். சட்டென்று எழுந்துவிட்டால் அந்த துயில் கலைந்து விடும். ஆதலால் மெல்ல எழுந்து மெதுவாக ஹரி 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 என்று சொல்கிறார்களாம். எவ்வளவு நயம்!